மீரியபெத்த மண்சரிவு அனர்த்தம் ஏற்பட்டு இன்றுடன் ஒரு மாதம் பூர்த்தியாகின்றது. மண்சரிவினால் தமது உறவுகளையும் உடைமைகளையும் இழந்து நிர்கதியாகியுள்ள பாதிக்கப்பட்ட மக்களின் நிரந்தர குடியிருப்பு எனும் கனவு இதுவரை காணல் நீராகவே மாறியுள்ளது. மீரியபெத்த மண்சரிவு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களால் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இன்று காலை கைவிடப்பட்டது. ஒரு மாத காலமாக வழங்கப்பட்டு வந்த சமைத்த உணவுக்கு பதிலாக சமையலுக்கு தேவையான பொருட்களை வழங்குவதாக எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டதன் பின்னர் போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இதேவேளை மண்சரிவு அபாயம் காரணமாக மாகந்த பகுதியில் உள்ள 4 தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ள மக்களால் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பூனாகலை பண்டாரவளை பிரதான வீதியை மறைத்து இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. நிரந்தர வீடுகள் நிர்மாணிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு தீர்மானமுமே இல்ல. அரசாங்கத்திலேயோ ஸ்டேட் பகுதியிலேயோ எந்த விதமான ஒரு தீர்மானமும் இல்ல. எங்களோட கோரிக்கை எங்களுக்கு வீடு தான் முக்கியமா தேவை. வீடு வாய்ப்பு தான் எங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. அதே மாதிரி எங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு 3 மாசம் 2 மாச காலத்துல எங்களுக்கு வீடு வாச தேவை. இன்னொன்னு என்ன கேட்டா எங்களுக்கு தனி வீடு தான் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு லயத்துல போயிட்டு எங்களுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கலாது. நாங்க இப்போ ஒரு 100, 150, 200 வருஷ காலமா அந்த லயத்திலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கறது எங்களுக்கு இதுவரையும் தெரியல. ஆனா NBRல 2-3 தடவை சொன்னாங்க உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க முடியாது, நீங்க ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும்ட்டு. அதனால நாங்க எல்லாம் பாடசாலை தஞ்சம் புகுந்திருக்கோம். ஆனா வீடு கட்டி தாரேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கான எந்த ஒரு ஏற்பாடும் இதுவரை செய்ததா தெரியல. தனியான வீடு இருந்தால் தான் எங்களோட சமூகமும் சரி நாங்களும் சரி ஒரு பாரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரலாம். ஆர்ப்பாட்டம் தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளருக்கு முச்சக்கர வண்டியில் வருகை தந்த அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவாளர்களால் இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்களின் கருத்துக்களை ஒளிபரப்ப வேண்டாம் என அவர்கள் எமது செய்தியாளரை அச்சுறுத்தியுள்ளனர். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் நாம் வினவிய போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6 மாத காலப்பகுதிக்குள் நிரந்தர வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதேவேளை நியூபேக் தோட்டம் மேற்பிரிவு எல்ல பகுதி மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். மலேக மக்களுக்கு நிரந்தர வீடு அமைத்துக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து செங்கொடிகளை ஏந்திய வண்ணம் இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்ல நமனுகுல பிரதான வீதியின் நியூபேக் சந்தையில் கூடிய மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொஸ்லாந்த மீரியபெத்த மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளிட்ட மலேக மக்கள் அனைவருக்கும் நிரந்தர வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட வேண்டும் என இவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் தமது பிரச்சினைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு இதுவரையில் எவரும் எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். நாங்க ஒரு மாசமா பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மண்சரிவினால இரவைக்கு படுத்தாலும் தூக்கம் இல்ல, விடிஞ்சாலும் தூக்கம் இல்ல, மலைக்கு போனாலும் பிள்ளைக விட்டுட்டு போனா கவலையா இருக்கு. என்னடா செய்யறது, மழை வந்துருச்சே, பிள்ளைங்க தண்ணியில போயிருதோ, நம்ம தான் தண்ணியில போயிருவோமோ என்னமோன்னு மீடியா பத்த மாதிரி ஒரு அபாயம் நடந்து போறதுதான் எங்களுக்கு முடிவு கிடைக்கும் போல தெரியுது. எந்த மந்திரிமாரும் வரல, எதையுமே பத்தி கேட்கறே இல்ல. 9 மணிக்கு மீட்டிங்னா 9-10 மணிக்கெல்லாம் எங்களை மலையை விட்டு இறக்குனாங்க. வேன் பிடிச்சி மலைக்கு வந்தாங்க. இப்ப அந்த யாருமே மலைக்கு வர்றதும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏதாச்சும் ஒரு திருவில் பிடிச்சி கேட்கறதும் இல்ல. இந்த இலங்கையில் வாழும் மலையக மக்களின் மனதை விட்டு அகலாத ஒரு துக்க தினமாக நடைபெற்ற அந்த மண்சரிவு அன்று முதல் இன்று வரை எங்கள் அனைவரையும் ஆழ்ந்த கண்ணீரில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றது. அந்த கொஸ்லாந்த மண்சரிவு. இதேவேளை கொஸ்லாந்த மீரியபெத்த மண்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி நாட்டின் பல பகுதிகளிலும் இன்று பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. ஹட்டன் லிந்துலை தோட்டம் மற்றும் சென்கிம் தோட்ட மக்கள் அஞ்சலி நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். மெழுகுவர்த்தியை ஏந்தியும் கருப்பு கொடியை பறக்கவிட்டும் மக்கள் துக்கத்தை வெளிப்படுத்தினர். மண்சரிவினால் உயிரிழந்தவர்களுக்காக லிந்துலை திஸ்பன தோட்டத்திலும் சர்வமத பிரார்த்தனைகள் இன்று இடம்பெற்றன. தோட்ட கொழுந்து மடுவத்தில் இடம்பெற்ற இந்த சர்வமத பிரார்த்தனையில் சுமார் 300 பேர் வரை பங்கேற்றிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மலேக மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் வகையிலான வீதி நாடகம் ஒன்றும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. மீரியபெத்தவில் மண்சரிவினால் உயிரிழந்த மக்களுக்காக பொக்கவந்தலாவ டின்சி நகரிலும் இன்று அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது. முச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் வர்த்தகர்கள் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர்.
அத்துடன் டின்சி நகரில் உள்ள மாணிக்க விநாயகர் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதேவேளை நாயபெத்த தோட்டம் பண்டாரவளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் இடம்பெற்றன. அத்துடன் அங்கு வருகை தந்திருந்த மக்களால் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாங்க பெரும் கஷ்டத்துல தான் இருக்கோம். இந்த லயத்துல இருந்துகிட்டு எங்களுக்கு லயத்தை நீக்கி எங்களுக்கு தனி வீடுகள் கட்டாயம் செஞ்சு தரும்படி மிக தாழ்மையுடன் பணியுடனும் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் நேற்று சத்தி சேரியில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எங்கள் தமிழ் பேசும் உறுப்பினர் ரங்காசேகர் அவர்கள் எங்களுக்கு தமிழ் மக்களுடைய இந்த சிகப்பு கொடி போராட்டம் நாங்கள் தமிழ் மக்கள் இலங்கை வாழக்கூடிய அவர்களும் இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்டு என்று எங்களுக்கு அறிவித்தார். அதனாலே நாங்கள் இன்று மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 நிமிடம் மௌனம் செலுத்தி இன்று நாங்கள் பூசை செய்து நாயபத்த தோட்ட பொதுமக்களாகிய நாங்கள் மீதேபத்த தோட்டத்தில் மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இன்று நாங்கள் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தி எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று சக்தி டிவியில் ஸ்ரீ ரங்காசேர் சொன்னபடி நாங்கள் இன்னைக்கு மனைய மக்கள் அனைவருமே இந்த அனுதாபத்தை 1 நிமிட மௌன அஞ்சலி மூலம் நாயபத்த மக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று நாங்கள் சக்தி டிவியில் பார்த்தோம். ரங்காசர் மீதியபத்த மண் சரிவை பற்றி ஆழ்ந்த துயரத்துடன் எங்களுக்கும் தெரிவித்தார். அதனை முன்னிட்டு நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றி மௌன அஞ்சலி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறோம் நாயபத்த பொதுமக்கள் சார்பில்.